இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் மீடியாவினூடாக உங்களை சந்திப்பதிலிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கும் கூட நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து நாங்கள் ஜெபத்தினூடாக கடன் செல்வோம். நாங்கள் வாசித்து கொள்வோம். யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, என்னிலே நிலைத்திருங்கள் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்ப தேவனிலே நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனிடத்திலே நான் வாசமாயிருப்பேன் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறது. ஆகவே ஒரு மரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு மரத்தை நாங்கள் கொண்டு வந்து நடுகிறோம். அந்த மரத்தை நட்டு விட்டு 10 நாளைக்கு இருக்கா ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் மாறி மாறி பிடுங்கி நட்டால் அந்த மரமானது நாங்கள் எதிர்பார்க்கிற பலனை தராது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் நாங்கள் ஒருக்கா ஜெபிக்கிறது, ஒருக்கா ஆண்டவரை தேடுகிறது, ஒருக்கா ஆண்டவரை தேடாமல் விடுறது, அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நன்மைகளை கண்டுகொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரோடு இருக்கிற உறவு, அந்த உறவில நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிலைத்திருக்கிறோம்? யார் மேலே நிலைத்திருக்கிறோம்? யாரை சார்ந்து வாழுகிறோம்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல எறியப்பட்டு போயிருப்ப தேவனிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் விரும்புகிற கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது சொன்ன ஒரு தோட்டக்காரனுடைய பராமரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த பயிரானது நடப்பட்ட இடத்திலே நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தோட்டக்காரனுடைய பராமரிப்பை அந்த பயிர் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பயிரும் தோட்டக்காரன் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க முடியும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதான தோட்டக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவரிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவருக்காக நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவருக்காக மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு அநேகருக்கு விருப்பம், ஆனால் அவரிலே நிலைத்திருக்கிறது குறைவு. நாங்கள் தேவனிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். தேவனிலே நாங்கள் நிலைத்திருக்காவிட்டால் மாமிசத்தின் கனிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அப்ப தேவனுக்கு பிரியமான கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் சொன்னால் அது நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, இப்படிப்பட்ட கனிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காகவே தேவன் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரிலே நிலைத்திருந்து அவருக்கு பிரியமான கனிகளை நாங்கள் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் ஆண்டவரே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீரப்பா. என்னிலே நிலைத்திருங்கள் அப்பா. நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். அப்பொழுதுதான் நீர் எதிர்பார்க்கிற கனிகளை எங்களால் கொடுக்க முடியும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையானது கர்த்தாவே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.